என்னுடைய ஆசைக்கு இவர் இணங்கவில்லை என்றால் இவரை நான் சிறைச்சாலையில் அடைப்பேன். அதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், இந்த பெண் அழைக்கக்கூடிய அல்லது இந்த பெண்ணை போன்ற இணைய பெண் யதுஊனனி இலை, அந்த இடத்திலே மிம்மா ததுஊனி இலை என்று சொல்லவில்லை, இந்த பெண் அழைக்கக்கூடிய பாவம் என்று சொல்லவில்லை. அந்த இடத்தில் அந்த விபச்சாரம் என்ற பெயரை கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லவில்லை. எப்படி தன்னுடைய உள்ளம் பரிசுத்தமோ அது போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய நாவையும் பரிசுத்தமாக வைத்திருந்தார்கள். அஃபீஃபுல் லிசான் என்று சொல்வார். நாவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நல்ல வார்த்தைகள் எங்களுடைய நாவினால் பேச வேண்டும். அசிங்கமான விடயங்களை, பாவமான விடயங்களை நாவினால் பேசக்கூடாது. சலீமுல் கல்பாக இருக்க வேண்டும். எங்களுடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அஃபீஃபுல் லிசான், முஃமினுடைய சிஃபாத்து தன்மைகள் 2. நாவு பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும், பக்குவமானதாக இருக்க வேண்டும், கட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும், நாவு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். அதே போன்று சலீமுல் கல்ப், உள்ளம் சுத்தமாக இருக்கணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட உள்ளம் சுத்தமாக இருந்தது. அதனால் அவர்கள் பாவிக்கக்கூடிய வார்த்தைகளும் அழகான வார்த்தைகளாக இருந்தன. நாவை கட்டுப்படுத்தினார்கள். அதனால் சொன்னார்கள், மிம்மா யதுஊனனி இலை, இந்த பெண்கள் அழைக்கக்கூடியதை விட்டும், விபச்சாரம் என்று சொல்லவில்லை. இந்த பெண்கள் அழைக்கக்கூடிய விடயங்களை நான் செய்து, அந்த விடயத்தை நான் செய்து ஒரு பாவியாக உலகத்திலே வாழ்ந்து அல்லாஹ்வுடைய கோபத்தை பெறுவதை விட அவர்களுடைய ஆசைக்கு இணங்காமல் அந்த ஆசைகளை விட்டும் தூரமாகி அந்த பெண் சொன்னதை போன்று நான் சிறைச்சாலையில் சென்று வாழ்வது எனக்கு மேலானது, விருப்பத்துக்குரியது என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள்.